இந்த பக்கம் தாவேகா தரப்புல இணையத்துல எழுதக்கூடிய விர்ச்சுவல் வாரிஸ் அவங்க என்ன சொல்றாங்க, இது முழுக்க முழுக்க நரேட்டிவ்ங்க, கருத்துருவாக்கம். தாவேகாலாம் பாஜக கிட்ட பேசல, சும்மா கருத்துருவாக்கம் பண்றாங்க. நாடு முழுக்க திமுகவால சட்ட ஒழுங்கு சிக்கல் இருக்கு, பாலியல் கொடுமை அதிகப்படி நடந்து கொண்டிருக்கு. அப்ப அதை மடைமாற்றம் பண்ண இப்படி ஒண்ண விடுறாங்க அப்படின்னு தாவேகா தரப்புல விர்ச்சுவல் வாரிஸ் சொல்றாங்க. அந்த பக்கம் திமுக ஆதரவு இந்த கூலிப்படம் இருக்கும்ல, அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இந்த நரேட்டிவை செட் பண்றதே விஜய் தான். பாஜக பேச்சுவார்த்தை நடத்துறது மாதிரியும் பாஜக நெருக்கடி தர்றது மாதிரியும் இவரே கிளப்பி விட்டுட்டு கடைசி நேரத்துல கூட்டணி இல்ல பாத்தீங்களா, பாஜகவை தைரியமா இழுத்தேன், வீரமா இழுத்தேன் அப்படின்னு காட்டுறதுக்காக விஜய் இதை பண்றாரு. இதன் மூலமா சங்கீதா விவகாரத்துல அவர் மேல விழுந்த அந்த அடி, அந்த இமேஜ் உடஞ்சு போனது, அதையும் சரி கட்டுறதுக்கு இந்த மாதிரி வேலையை செய்யாரு அப்படின்னு அந்த பக்கம் திமுகவோட கைகூலிகள் தரப்புல இருந்து அங்க ஒரு கதை சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் ஒன்னே ஒண்ணுதான், காங்கிரஸ தாவேகா தொடக்க நிலை தொட்டு இப்போ வரைக்கும் விமர்சனம் பண்ணல. நாம கூட கேள்வி வச்சோம், நீங்க திமுகவோட வாரிசு அரசியல் இருக்கிறீங்க, அது சரிதான். அதே சமயத்துல காங்கிரஸோட வாரிசு அரசியல் குறித்து உங்களுக்கு பார்வை என்ன? ஏன்னா அங்க மோதிலால் நேரு, இந்திரா காந்தி, சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி இவ்வளவு பேர் இருக்காங்க. ஒரு குடும்ப ஆதிக்கம் இருக்கு, ஒரு குடும்பத்தின் பேரில் தான் அந்த கட்சி இருக்குது. அப்ப இந்த வாரிசு அரசியல குடும்ப ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய நீங்க அதையே எதிர்க்கிறது இல்லை அப்படின்னு கேட்டா அதுக்கு எந்த பதிலும் இல்லை. தொடக்கம் முதல் காங்கிரஸோட கூட்டணி அமைக்க அவ்வளவு பாடுபடுறாரு விஜய். அப்ப காங்கிரஸை குறைந்தபட்சம் ஒரு தெளிவு இருக்கு, காங்கிரஸை எதிரியாக சொல்லல, அதனால காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்துறாருன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பாஜகவை கொள்கை எதிரின்ட்டார், கொள்கை எதிரி, கோட்பாட்டு எதிரி அப்படின்ட்டார். அப்ப பாஜக கோட்பாட்டு எதிரினா நீ சமரசம் பண்ணாம சண்டை போடணும். சரி, சண்டை தான் போடல, பேசாம இருக்க, குறைந்தபட்சம் பேச்சுவார்த்தையா நடத்தாம இருக்கணும்ல. ஆனா தாவேகா தரப்புல பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடத்தப்படுது. ஒருவேளை தாவேகா தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள போகல அப்படின்னா அதுக்கு முதன்மை காரணமாக இருப்பது தொகுதி பங்கீடு தானே ஒழிய ஒருபோதும் கொள்கை கோட்பாடு இல்லை.